வழி இப்போ பின்னாடி போகிற வழி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செம பழம் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ அப்படியே சைடாக போனோம். நான் திஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஸ்விம்மிங் பூல் கட்டிருக்கோம், லேக் கட்டிருக்கோம், ஒரு குழி வண்டி வச்சுருக்காங்க. அந்த குழியில் வந்து நாங்கள் இறங்கிட்டோம். செமையாக இருக்குது. ஓகே, பேசிக்லி இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா குர்கானில் தான் நான் இதை ஷூட் பண்ணிருக்கேன். நான் குர்கான் மூவ் ஆகிட்டேன். குர்கானில் வந்து பைக் எடுத்து ரைடிங் கிளப்பில் ஜாயின் பண்ணி ரைடு கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மால் இருக்குது பக்கத்தில். இங்கே குர்கானில் பெரிய மால் இருக்குது. அங்கே தான் ஒரு மீட்டிங் பாயிண்ட் அவுட்டரில் இருக்குது. ஸோ இங்கிருந்தால் எல்லாருமே கிளம்புவாங்க. ஊருக்கு மேலே பைக் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சூப்பர் பைக்ஸ், நார்மல் பைக்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் சேர்ந்துருக்கிற ரைடிங் கிளப்போட மீட்டப் பாயிண்ட் இங்கே தான் வச்சுருக்கோம். எல்லாம் பசங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கிருந்து எங்கே போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம், அதெல்லாம் போகும்போது பார்ப்போம். भाई बीच में ऐसे मत बोलो. 1 2 3. Nice. Very nice. ஸோ இப்போ தான் வந்து லோகோ க்ரியேட் பண்ணியிருந்தோம் புது குரூப்புக்காக. இப்போது அதை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த நான் இருக்கிற ஒரு ரெசார்ட்டு. இங்கே வந்து டாக்ஸ் அண்ட் டக்ஸ் சம்திங். ஸோ இங்கே டாக்ஸும் இருக்குது. ஸோ அதனால் அந்த பேர் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. ஒரு வீக்கெண்டுக்காக ஒரு 40 கிலோமீட்டர் இந்த மாதிரி வரணும்னா இங்கே தாராளமாக வரலாம். இதுதான் அந்த ரைடிங் கிளப்பு. இது என்னோட 2வது ரைடு இந்த கிளப்போட. நல்லா இருக்குது, வைப் நல்லா இருக்குது. அதனால தான் கூட ரைட் பண்ணிகிட்டு இருக்கேன். குர்கானில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக பயங்கர பைக்கர்ஸ் இருக்காங்க. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியும் பாலிட்டிக்ஸ் அந்த மாதிரி கான்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆனால் இந்த இதில் வந்து இந்த கிளப்பில் வந்து எனக்கு கொஞ்சம் வைப் நல்லா இருக்குது. அதனால் இந்த கிளப்போட நான் ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் இதே மாதிரி இன்னும் நிறையா நான் ரைட் பண்ணலான்னு இருக்கேன். கோப்ரோ என்னோட ஆல்ரெடி ஒன்று இருந்துச்சு, அது போயிடுச்சு. புதுசு ஒன்று வாங்கலான்னு இருக்கேன். பார்ப்போம். ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட்லாம் முடிச்சிட்டோம். இங்கேருந்து ஒரு பக்கத்தில் ஒரு ஆஃப் ரோட் ட்ரெயில் இருக்குது. ஸோ அந்த ஆஃப் ரோட் ட்ரெயிலுக்கு இப்போ நாங்கள் போக போகிறோம். நான் ஆஃப் ரோட் வெஹிக்கிள் எடுத்துருக்கனால இன்னொரு எக்ஸ்பிரஸ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பிரஸோடு நாங்கள் இப்போ போக போகிறோம். 2 பேர் சேர்ந்து இன்னும் 2-3 பேர் ஜாயின் பண்ணுறாங்க நம்ம டீம்லேருந்து. ஸோ மித்தவங்களாம் இங்கே தான் இருக்க போகிறாங்க. போயிட்டு ஆஃப் ரோட் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இப்படிலாம் இருக்குது, பைக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது நான் பார்க்க போகிறேன். ஏன்னா இங்கே வர வழியில் கொஞ்சம் ஆஃப் ரோடு இருந்துச்சு. இப்போ போகிறது கம்ப்ளீட் ஆஃப் ரோட், லைக் 10 to 15 minutes. ஸோ பைக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா என்கிட்ட கோப்ரோ இல்லாதனால என்னால் எதுவும் ப்ராப்பராக கவர் பண்ண முடியல. அதுதான் இப்போ பிரச்சனை. பட் ஸ்டில் நான் என்ன காட்ட முடியுமோ மொபைலில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவு காட்டுறேன். இந்த ஆஃப் ரோட் சூப்பராக இருக்குது, பயங்கர ஆஃப் ரோட். நம்ம கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஆஃப் ரோட். ஸோ நான் ஏற்றிட்ட வண்டி, பசங்க என்ன கீழே இறங்கிட்டு இருக்காங்க. இதான் நாங்கள் வந்த வழி. இப்போ பின்னாடி போகிற வழி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செம பழம் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ அப்படியே சைடாக போனோம். நான் திஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ். பசங்க வருவாங்களான்னு தெரில, அதனால தான் நான் இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களால பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கிராஸ் பண்ணலான்னு இருக்கேன். லெட்ஸ் சி. பைக் இப்போ வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணுறது சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. ஆஃப் ரோட்லாம் பிரிக்குது. நான் வந்து எக்ஸ்னால இதில் ரைடிங் மோட்ஸ் அந்த மோட்ஸ்லாம் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏபிஎஸ் மட்டும் ஸ்விட்சபிள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நான் ஏபிஎஸ் மட்டும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்கேன். விச் இஸ் குட் ஃபார் ஆஃப் ரோட். ஸோ லெட்ஸ் சி. நாங்கள் இதுக்கு மேலே போக போகிறதில்ல, சேஃப்டி தான் முக்கியம். லெப்பர் ட்ரெயில் எங்கேயும் போக போகிறதில்ல. லெப்பர் ட்ரெயில் இங்கே தான் இருக்க போகுது. வேறு ஏதாச்சும் ஆஃப் ரோட் ட்ரெயில் இல்லாட்டி இதே கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்கன்னா இங்கே போகலாம். ஏன்னா நாங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. வாட் இஃப் இன் கேஸ் சம்திங் ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ டைம் வேணால் யோசிக்கலாம். ஸோ அதனால் யோசிச்சு நாங்கள் கீழே போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைம் வேறு ஏதாச்சும் ஆஃப் ரோட் ட்ரெயில் அந்த மாதிரி எதாவது நாங்கள் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இப்போ கீழே போயிட்டு அங்கே அவனெல்லாம் என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு பார்த்துட்டு பைக் எடுத்துகிட்டு கீழே போகிறோம். Let's see.
ஸ்விம்மிங் பூல் கட்டிருக்கோம், லேக் கட்டிருக்கோம், ஒரு குழி வண்டி வச்சுருக்காங்க. அந்த குழியில் வந்து நாங்கள் இறங்கிட்டோம். செமையாக இருக்குது. இவ்வளோ நேரம் வந்து பசங்கள்லாம் அந்த கப்பரி பசங்க வந்து பண்ணிட்டு இருந்தானுங்க, ட்ரிஃப்டிங் கிஃப்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தானுங்க. ப்ரோ தம்பி கிளாம்பியா? நோ ப்ரோ. யார் ரெக்கார்டிங்? ரைடு. ஸோ இந்த ரைடு இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ரைடர்ஸ் வந்து ஓகே எல்லாத்துக்கும் எப்படி பைக் ஓட்டணும்னு தெரியுது. நான் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம ஊரில் நீங்கள் பார்க்கும்போது இந்த ஊரில் சப்பரின்னு சொல்லி ஓட்டும், நம்ம ஊரில் புள்ளிங்கோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே சப்பரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ வந்து வண்டி ஏடா ஓடமாக ஓட்டுறது அந்த மாதிரி. நான் இங்கே வந்து பார்க்கும்போது இருக்காங்க அந்த மாதிரி, ஆனால் மெச்சூர் ரைடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ப்ளஸ் இந்த ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கெரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லாங் ரைட்ஸ் நிறையா பண்ணுறதில்ல, பட் இதுக்கப்புறம் பண்ண போகிறாங்க. ஸோ எங்கள் குரூப்பில் அது மாதிரி தான் லாங் ரைட்ஸ் இது மாதிரி தான் பண்ண போகிறானுங்க. நான் அவங்க கூட சேர்ந்து தான் பண்ண போகிறேன். ஸோ கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது, மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறதுக்கும் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் மந்த்து ஒரு லீவ் வருது, August 15 வருதுல, August 15, 16, 17 ஒரு 3 நாள் வருது. அந்த 3 நாளில் ஸ்டே ரைடு அந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. நம்ம ஊரில் நான் ஹில் ஸ்டேஷன் மோஸ்ட்லி எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன், லைக் நிறையவே பார்த்துருக்கேன். இங்கே வந்து நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உத்தராகண்ட் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க நார்த் இந்தியானா லடாக்கு, லே, ஸ்பிட்டி வேலி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதை தவிர அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம். அதுக்கெலாம் போகணுன்னா கண்டிப்பாக ஒரு 15 days கண்டிப்பாக நம்ம இருந்தால் தான் அப்படி ஒரு ரவுண்ட் ட்ரிப் அடிச்சுட்டு வர முடியும். ஆனால் அதுக்கு பக்கத்துலேயே நிறையா இருக்குது. உத்தராகண்ட்லாம் இருக்குது, அங்கெல்லாம் ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் தான். நம்ம ஊரில் எப்படி நீலகிரிஸ் இருக்குது ஃபுல்லாக மவுண்டன்ஸ், அந்த மாதிரி இங்கே உத்தராகண்ட் ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் தான். ஸோ அங்கே அந்த மாதிரி ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நான் லாஸ்ட் என்னோட இன்னொரு vlogல, அதாவது 2 States சேனலில் போட்டிருப்பேன், ஒய்ஃபோட மோனியோட போயிட்டு வந்தேன். நைனித்தால், பீம்தால் அப்படிங்கிற இதுக்கெலாம் போயிட்டு வந்தேன். அதுவும் நல்லா இருந்துச்சு. ஹில் ஸ்டேஷன் தான், அதாவது ரொம்ப ஹேர்பின் பென்ஸ்லாம் இருக்காது, ஒரு நார்மல் ஹில் ஸ்டேஷன்ஸ், ரொம்ப மிஸ்டியாக அந்த மாதிரிலாம் இருக்காது. ஓகே, ஓரளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் அன்றைக்கி நான் காரில் போயிருந்தேன், இந்த டைம் பைக்கில் போகலாம் அப்படின்னு இருக்கேன். சரி பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ரைடிங் கியர்ஸ் நான் வந்து அப்டேட் பார்த்தீங்கன்னா, ரைடிங் கியர்ஸ் நான் ஹெல்மெட் மாற்ற போகிறதில்ல, ஜாக்கெட் மாற்ற போகிறதில்ல, அதே தான் இருக்குது. நல்லா இப்போ வரைக்கும் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. என்னோட பர்பஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நான் வந்து காசு போட போகிறது பார்த்தீங்கன்னா ரைடிங் ஷூஸ் தான். ராயல் என்ஃபீல்டில் ஒரு ஷூ அவைலபிளாக இருக்குது, அது ஆஃபரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை, நெக்ஸ்ட் மந்த் மேபி வாங்கினாலும் வாங்குவேன். அது வாங்கிட்டு அதுதான் இப்போதைக்கு. மற்றபடி பெரிய எந்த அப்கிரேடும் நான் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நான் பைக்கு இஎம்ஐ போயிட்டு இருக்கிறதுனால நான் பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போதைக்கு அதுதான் அப்டேட்டு. அது வாங்கிட்டு அடுத்த ரைடு நாங்கள் போக போகிறோம். கோப்ரோ அதே மாதிரி தான் இஎம்ஐ போயிட்டுருக்கு. இஎம்ஐ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கலான் இருக்கேன். ஒரு 6 மாதம் போட்டோம், அதுக்கப்புறம் கோப்ரோ வாங்கி போகலாம். ஏன்னா மோட்டோ விளாக் எக்கச்சக்கமாக பண்ணிட்டுருக்கானுங்க. கொஞ்சம் பொறுமையாக பண்ணலாம், கொஞ்சம் கற்றுக்கிட்டு. எடிட்டிங்லாம் இன்னும் பழைய சேனலில் இருக்கிற வீடியோஸ் வச்சு எடிட்டிங் இன்னும் கொஞ்சம் போய்கிட்டு இருக்கு, இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதில் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு கோப்ரோ ஃபுட்டேஜ் எடிட் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? கப்பல் சேனல் எனக்கு புரியுது, கப்பல் சேனலில் மோட்டோ விளாகிங் கண்டென்ட் போட்டால் நீங்கள் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோக்கு ரெஸ்பான்ஸ் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அந்த ரெஸ்பான்ஸை வச்சு புது சேனல் ஓப்பன் பண்ணுறதா இல்லை இதுலேயே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோனியோட இன்னொரு வீடியோ இருக்குது, நான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சீக்கிரம் நாங்கள் ஒன்றா சேர்ந்து வீடியோ போட்டுட்டு அதையும் இதையும் ரெண்டுமே ஈவனாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இந்த vlog முடியுது. ஸ்டே டியூன், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், இன்னொரு லொக்கேஷனில் பார்க்கலாம். பை.